Daily. Taste the Daily. மற்றும் ஒரு அண்மை செய்தி, 10 ஆண்டுகள் பணி முடித்த பணியாளர்களுக்கு காலமுறை ஊதியத்தில் அரசு பணி நிரந்தர ஆணை பிறப்பிக்கப்பட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 2வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்ட தமிழ்நாடு களப்பணியாளர்கள் சங்கத்தினர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்கள் என்ன? வணக்கம் மஞ்சுளா. தமிழ்நாடு தொழில்நுட்ப களப்பணியாளர்கள் சங்கம் மற்றும் அந்த தமிழ்நாடு தொழில்நுட்ப மற்றும் கள ஊழியர்கள் சங்கம் இணைந்து இன்றைக்கு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். பொதுத்துறை மற்றும் நீர்வளத்துறை தினக்கூலியாக பணியாற்றி இருக்கக்கூடியவர்கள் பணி வரன்முறை செய்யப்பட வேண்டும் என்கிற அந்த கோரிக்கையை வலியுறுத்தி அரசினுடைய கவனத்தை ஈர்த்திருக்கிறார்கள். கோட்டையை நோக்கி பேரணி மூலமாக அவர்கள் ஏற்கனவே பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக தினக்கூலி அடிப்படையிலே 10 ஆண்டுகள் பணி முடித்து பணியாளர்கள் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். அதே போன்று அரசு பரிந்துரைக்கக்கூடிய 15 ஆண்டுகளுக்கு மேல் கோப்பு அரசு மட்டத்திலே நிலுவையில் இருக்கக்கூடிய, அதாவது ஏறக்குறைய 3000த்திற்கும் மேற்பட்ட பணியாளர்கள், 1458 பணியாளர்களை காலமுறை ஊதியத்திலே அரசு பணி நிரந்தர ஆணை பிறப்பிக்கப்பட வேண்டும். அதே நேரத்தில் பொதுப்பணித்துறை மற்றும் நீர்வளத்துறையிலே பணியாற்றி வரக்கூடிய அனைத்து பணியாளர்கள் பட்டியலில் இருந்தும் அரசால் பரிந்துரைக்கப்பட்டிருக்கக்கூடிய LAOC என்ற துறைக்கு பரிந்துரை செய்து பணி ஆணையினை வழங்கி வழிவகை செய்ய வேண்டும் என்று அவர்கள் ஏற்கனவே வலியுறுத்தி இருக்கிறார்கள். தினக்கூலி மற்றும் தொகுப்பூதியத்துடைய அடிப்படையிலே 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணி முடித்த பிறகும் பணி நிரந்தரம் செய்யாமல் இந்த அரசு பரிந்துரைக்கப்பட்டும் கூட காலமுறை ஊதியத்திலே அரசு பணி நிரந்தர ஆணை பிறப்பிக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தி நெடுஞ்சாலைத்துறை, அதாவது திருவள்ளுவர் கோட்டம், அதே போன்று பணி செய்த எண்ணாமலர் பணிகளுக்கும் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கில், அதாவது பட்டியலில் இருக்கக்கூடிய அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட இந்த கோரிக்கைகள் எல்லாம் இன்றைக்கு நிறைவேற்றப்படாமலே இருக்கிறது என்கிற வேதனையை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தொகுப்பூதியத்தினுடைய அடிப்படையிலே 10 ஆண்டுகளாக பணி முடித்த பணியாளர்கள் கணக்கிட்டு பணி நிரந்தரம் செய்யப்பட வேண்டும். பரிந்துரைக்கப்பட்டு காலமுறை ஊதியத்திலே அரசு பணி நிரந்தர ஆணையை பிறப்பிக்க வேண்டும். இன்றைக்கு காத்திருப்பு போராட்டத்திற்கு வருகின்ற ஒரு உறுப்பினர்கள் அனைவரையும் திமுக அரசினுடைய காவல்துறை கைது செய்திருக்கிறது. இது ஜனநாயகத்தினுடைய கொள்கையை நசுக்கும் விதமாக இந்த ஆட்சியினுடைய காவல்துறையினுடைய அராஜகம் என்பது இருந்து கொண்டிருப்பதாக அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். ஜனநாயக வழியிலே ஒரு இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் தங்களுடைய பணி நியமனம் செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தி போராடுவதற்கு கூட இங்கே அனுமதி மறுக்கப்படுகிறது என்றால் இங்கே என்ன எதிர்பார்க்க முடியும் என்ற வேதனையை அவர்கள் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். ஏற்கனவே பல்வேறு கட்டங்களாக இந்த கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்ட போதும் கூட ஆட்சி முடிகிற இந்த தருவாயில அரசு செவிசாய்க்கவில்லை, கோரிக்கையை நிறைவேற்றவில்லை. இதனால்தான் இன்றைக்கு போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறோம். போராட்டத்திலே ஈடுபட்டவர்களை கைது செய்திருக்கிறார்கள். போராட்டத்திற்கு வந்த ஒருவர், அதாவது அவர் மயக்கமடைந்திருக்கிறார். மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. தினக்கூலி அடிப்படையிலே 10 ஆண்டுகளாக பணி முடித்த பணியாளர்கள் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று அரசு பரிந்துரைத்திருக்கிறது. அந்த பரிந்துரையை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தித்தான் இந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம். அரசு கண்டுகொள்ளவில்லை என்றால் அடுத்த கட்டமாக போராட்டத்தை தீவிரப்படுத்துவோம். ஏற்கனவே ஒருவர் மயக்கமடைந்து ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவர் மேல் சிகிச்சைக்காக ஓமந்தூரார் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே இது போன்ற போராட்ட காலத்திலே மிகப்பெரிய அளவிலே பாதிப்புகள் இருக்கிறது. இதையெல்லாம் உணராமல் அரசு கைது நடவடிக்கையை மட்டும் காட்டமாக காட்டுகிறது, கோரிக்கையை நிறைவேற்ற மறுக்கிறது என்று வேதனையோடு அவர்கள் அந்த முழக்கங்களை முன்வைத்து கைது செய்து முடித்துவிடலாம் என்று நினைப்பது தவறு. இந்த கைதுக்கெல்லாம் நாங்கள் லஞ்ச மாற்றோம் என்று எச்சரிக்கை விடுத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.